வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகாவில் உள்ள கர்சமங்கலம் கிராமத்தில் ரகுபதி நகரில் இறைவன் எம்ஜிஆருக்கென்று திருக்கோவில் அமைச்சாங்க. இந்த கோயில் அமைத்து 48 நாள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இறைவன் எம்ஜிஆர் கோவிலுக்கு மண்டல பூஜை நடத்தப்பட்டது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தமிழகம் மட்டுமின்றி இல்லாமல் கர்நாடகா மாநிலம் அகராவரம் கிராமத்திலேருந்து அகராவரம் என்ற ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்தே மாலைகளெல்லாம் கொண்டு வந்து ஒரு குரூப்பு வந்திருந்தாங்க. அதாவது லோகேஷ் என்பவர் தலைமையில் ஒரு குரூப் மாலைகளெல்லாம் எடுத்து வந்து ஏற்கனவே இவர் ஒரு ரூபாய் 10,000 செலவில் இந்த காயின் 5 ரூபாய் காயினை வச்சு அவர் மாலையாக எம்ஜிஆருக்கு போட்டிருந்தார். இதனை தொடர்ந்து இந்த மண்டல பூஜையை முன்னிட்டு ஏராளமான மலர்களை அங்கேருந்து கொண்டு வந்து ஆர்வமாக அவங்க ஒரு குரூப்பாக வந்திருந்தாங்க. அதை அந்த ஜோடனையெல்லாம் அதெல்லாம் அந்த சிலைக்கு மலர்களை அலங்காரம் செய்து பின்னர் எம்ஜிஆருடைய அந்த சிலைக்கு ஒப்பனை செய்தார்கள். அதாவது கண்களுக்கு மையிடுவது மற்றும் உதட்டுக்கு லிப்டிக்ஸ் போடுவது அதெல்லாம் போட்டு தத்ரூபமாக எம்ஜிஆரை நேரில் பார்ப்பது போல் இருந்தது. இதெல்லாம் செய்துட்டு அதாவது தமிழகத்தை ஆண்ட ஒரு முன்னாள் முதல்வர் அவர் இறந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களை கடந்தும் இன்றும் அவரை உயிருக்குயிராக நேசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக நம்ம நேரில் பார்த்தோம். அவங்க பார்த்திங்கன்னா அவரை ஒரு கடவுளை எப்படி வழிபடுகிறார்களோ அதே போன்று அலங்காரம் செய்து அதனை கற்பூரம் ஏற்றி அவருக்கு வழிபாடுகள் எல்லாம் மலர்கள் தூவி அவரை வணங்கினார்கள். இது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலிருந்து ஆரணி, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளெல்லாம் நிறையா பக்தர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா எல்லாம் ஒரு 50 வயதை கடந்தவர்கள் தான் அதிக அளவில் இருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை நினைவு கூறும் வகையில் அவர் நடித்த படங்களிலிருந்து பாடல்களை பாடி ஆடல் பாடலுடன் அவங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. இது மட்டும் இல்லாத எம்ஜிஆருக்கு பிஏவாக இருந்தவருடைய வாரிசுகள் முத்துராமலிங்கம் சாருடைய வாரிசுகள் எல்லாம் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த 48வது மண்டல பூஜையை முன்னிட்டு எம்ஜிஆர் கோவில் அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக அன்னதானமெல்லாம் போட்டு ஏராளமான மக்கள் அதை வணங்கி தரிசித்து போன்றது நம் மத்தியில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை முரளி என்பவர் நிர்வாகம் செய்து வருகிறார். அவர் முன்னாள் எம்எல்ஏ ரகுபதியுடைய மகன். இவர் தான் இந்த கோயிலை கட்டி இதை நிர்வாகம் செய்து வருகிறார். ஏராளமான ஜனங்கள் வருவதை கண்டு இவர் அங்கேயே இருந்து வருவர்களுக்கெல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பது, மதிய உணவு அளிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார். இது போன்ற மனிதநேயம் மிக்க மக்கள் இருக்கும் வரை எம்ஜிஆருடைய புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை எம்ஜிஆருடைய புகழ் இருக்கும் என்று பக்தர்களும் நாமும் நேரில் பார்த்து கருதுகிறோம்.
இறைவன் எம்ஜிஆர், தெய்வம் எம்ஜிஆர், கடவுள் எம்ஜிஆர், 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 இறைவன் எம்ஜிஆர், தெய்வம் எம்ஜிஆர், கடவுள் எம்ஜிஆர். டியூப் தமிழ்நாடு சேனலுக்கு என் காலை வணக்கம். கடந்த மார்ச் 8/3/2006 அன்று என்னுடைய எம்ஜிஆர் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாள் தொடர்ந்து மண்டல பூஜை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். தினந்தோறும் அன்னதானம் கொடுத்தோம். 24 மணி நேரம் பக்தர்கள் எப்போ வந்தாலும் பிரசாதம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 26/4/26 இன்று மண்டல அபிஷேகம் மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. காலையில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். இனி மாலை வரை பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். நாளை முதல் நாளை மறுநாள் கோவிலுக்கு எம்ஜிஆர் கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட டைனிங் ஹால், வரவேற்புரை எல்லா பணிகளும் செவ்வாய் புதன்கிழமை தொடங்குகிறோம். 45 நாளைக்குள்ளும் எல்லா ஒர்க்கும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு டைனிங் ஹால், மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் 45 நாளைக்குள்ளே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுருவோம். நன்றி, வணக்கம். இப்போ மண்டல பூஜை முன்னிட்டு வேறு எதனா சிறப்பு எங்கெங்கெல்லாம் ஊர்லேருந்து வரவங்க யாருன்னா இன்றைக்கி தமிழகம் எங்கும் எல்லாருமே வந்துனே இருக்கிறாங்க, வந்துனே இருப்பாங்க. மாலை வரை வந்துனே இருப்பாங்க. எந்தெந்த ஊர்லேருந்தெல்லாம் வராங்க? மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில் வந்துனே இருக்காங்க. ட்ரெயினில் வந்துருக்கிறாங்க. இப்போது சித்தூர், சென்னை, ஆந்திரா எல்லாம் 3 மாநிலத்துலேருந்து வராங்க. இதுவரைக்கும் நீங்கள் கோயில் கட்டி எவ்வளோ பேர் வந்து பார்வையிட்டு? இது வரைக்கும் ஒரு 7000-8000 பேர் வந்திருக்காங்க. 48 நாளில் நாட் லெஸ் தென் 7000 பேர் மேலே வந்திருக்காங்க. நாகராஜ் என் பேர், திருவண்ணாமலை மாவட்டம், ஆர்னி, அண்ணா நகர், இபி நம்ம வீடு இருக்கிறது. அங்கேருந்து இதோட 6ஆவது தடவை வரோம் எம்ஜிஆர் கோயிலுக்கு. நம்ம வரதுனால நம்மளுக்கு தான் புண்ணியம். எம்ஜிஆர் கோயிலில் காலில் வீண்ட்டு போனால் இல்லாத இதுவும் நல்லா ஜெயிச்சு வரும். அவர் எம்ஜிஆர் கோசம் உயிரும் கொடுக்கலாம். அவர் சார் செஞ்சுக்கிறார் எம்ஜிஆர் கோசம். புண்ணியம் அவருக்கு, நல்ல புண்ணியம். இன்னும் அவருக்கு நல்லதாக இருப்பார், நல்ல காலம் ஃபுல்லாக இருப்பார் அவர். எம்ஜிஆர் காலில் வீண்ட்டு போனோன்னே நான் வரேன். எங்கள் பொண்ணுக்கு சந்தியா பாப்புக்கிட்ட குழந்தை கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு. அது நல்லா இவர் காலில் போய் வீழ்ந்து போனேன். நல்லபடி இருந்து குழந்தை பெற்று ஆம்பளை குழந்தை பிறந்துக்குது எங்கள் பொண்ணுக்கு. நாங்கள் பிறந்ததுலேருந்தே எம்ஜிஆர் தான். எங்கள் அப்பாலேருந்து, எங்கள் சித்தப்பாலேருந்து. அவர் கவுன்சிலரு ரெட்டல்ல. எங்கள் சித்தப்பா ஜோதி கவுன்சிலர்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னியில் கவுன்சிலர். பிறந்ததுலேருந்தே நாங்கள் எம்ஜிஆர் தான். அதை தவிர நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. எம்ஜிஆர் கோசம் உயிரும் தரலாம் அவர். ஏன்னா அவர் அம்மா நல்லது செஞ்சுக்கிறார் உலகத்துக்கு, எல்லாத்துக்குமே. அவர் இறந்ததே நம்மளுக்கு இன்னும் உயிரோட தாங்கிறார் அவர். எஸ் லோகேஷ், ராஜா
கண்ணா, முருகா, பி ஆனந்த், குமார். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல், பாரத ரத்னா, மக்கள் திலகம், ஏழைகளின் தெய்வம், எங்கள் கொடை வள்ளல், வாரித்தந்த மன்னாதி மன்னன், மதுரை வீரன். அந்த மன்னாதி மன்னனுக்கு மலரால் அலங்காரம் செய்ய பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இப்போது போன வாட்டி கும்பாபிஷேகம் இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயில் 11வது வருஷம் கும்பாபிஷேகம் இருந்துச்சு. அன்றைக்கி வர முடியல. 15ஆம் தேதி வந்து இந்த இறைவனுக்கு மலரால் அலங்கரிக்கப்பட்டோம். அதே மாதிரி ஒரு 15,000 ரூபாயில் காயினில் மாலை போட்டோம். எல்லாம் சேர்ந்தோம். இந்த வாட்டி அதே மலரால் மன்னனுக்கு மயில் இறகையால் மலர் மன்னனுக்கு பூவால் அலங்காரம் செய்யப்படுகிறது. அதற்காக எங்களுடைய அன்பு சகோதரர்கள், எங்கள் அண்ணன் மார்க்கண்ட அண்ணன் வர முடியல, எல்லாரும் சேர்ந்து இந்த விழாக்கு வரலான்ட்டு 48வது மண்டல பூஜைன்றதால இதுக்கு நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம். பெங்களூர் கேபி அக்ரஹாரம், மாடி ரோடு. எங்களுக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து அவருடைய எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து நிக்கர் போடாததுக்கு முன்னே புரட்சி தலைவர் முகத்தை பார்த்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு நான் மறைந்தாலும் புரட்சி தலைவர் என்ற ஒரே ஒரு சொல்லுக்காகவே மறைந்தாலும் கவலை இல்லை. நான் சாவர வரைக்கும் புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல், மக்கள் தலைவர், ஏழைகளின் தெய்வம், பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் அன்பு விசுவாசியாக இருப்பேன். அண்ணன் முரளி அண்ணன் எங்களுக்கு அதுக்கு முன்னே தெரியும். அண்ணன் ரகுபதி இவங்கனால பேசுவோம் செய்வோம். கோயிலுக்காக அவர் நாங்கள் திருப்பணி நடந்துன்னு இருக்கும்போதே 2 வாட்டி வந்து போயிட்டோம். லாஸ்ட் ஃபைனலாக பெயிண்டிங் பண்ணும்போது வந்திருந்தோம். அப்போ திருப்பி அண்ணன் டேட் சொன்னார். அண்ணா அந்த டேட் பார்க்குறேன், இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வரேன். அண்ணனும் இல்லை இந்த இது நான் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம் நாங்கள். ஆனால் நீங்கள் அலங்கரித்த விட அந்த மலர் மன்னனுக்கு மலரால் இன்னும் அதிகமாக அலங்கரிக்குவோம். கவலைப்படாதீங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரே டேட்டில் வச்சுக்கிறீங்களே அப்படின்ட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முரளி அண்ணனுக்கு மிக நன்றி. அது மாதிரி ஒரு ஆலயம் கட்டணுன்ட்டு எல்லார் மனத்துலேயும் வரத்துல, எல்லாருக்கும் தலைவருக்கு செய்யணும்னு வரத்துல, அது முன்னே வந்து செய்த அவருடைய பொற்பாதங்களுக்கு என் நன்றி, முதல் கண்ண நன்றி வணக்கத்தை. புரட்சி தலைவர் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். காதல் நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று விலகவில்லையே, சுடவில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு மறக்கவில்லையே, காதல் வாடும் தாழ்மை என்று மறக்கவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம்.
கீதம் உரிமை கீதம் பாடுவோம். போதுமை இல்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, பேசவில்லையே. வாழும்போது வசியில்லாமல் வாழவில்லையே, வேறுபாடு போகும்போது போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு துன்பமில்லை, ஒரு தண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே. அவர் பிழைக்க சொல்லி அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், அவர் மானிடர் திருந்தவே பிறந்தார். அவர் திருந்தவில்லை, உடன் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நானே அது நடந்து விட்டார், இங்க வேலைகள் படமாட்டார். ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். புரட்சித் தலைவர்